ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம் பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. உலகெங்கும் வாழும் ஜோதி டிவி நேயர்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்றைய நல்லதொரு நாளில் 12 ராசிகள் மற்றும் 27 நட்சத்திரங்களுக்கான பலன்களை பார்ப்போம். இன்று 13/12/2025 சனிக்கிழமை, கார்த்திகை மாதம் 27ஆம் தேதி. நாள் மேல்நோக்கு நாள். இன்றைய நட்சத்திரம் இன்று காலை 10:30 வரை உத்திரம், பின்பு அஸ்தம். இன்றைய ஆதிக்க கிரகம் சனி. வழிபட வேண்டிய தெய்வம் ஐயப்பன். சூரிய உதயம் காலை 6:21 மணி. நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் காலை 8:45 மணி வரை. மாலை 4:45 மணி முதல் மாலை 5:45 மணி வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. சந்திராஷ்டமம் அவிட்டம் சதயம். அடுத்து நாம காண இருப்பது இன்றைய ராசி பலன்கள். மேஷ ராசி அன்பர்களே, வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. பண விஷயங்கள்ல கவனமா இருக்க வேண்டும். குடும்பத்தினருடன் நேரம் செலவிடுவது மகிழ்ச்சியை தரும். மாணவர்களுக்கு கல்வியில சற்று வந்த நிலை ஏற்படலாம். மேஷராசி அஸ்வினி நட்சத்திரம். புதிய முயற்சிகளில் சவால்களை கடந்து வெற்றி பெறுவீர்கள். தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கும். தொழிலுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பீங்க. மேஷராசி பரணி நட்சத்திரம். நிதி ரீதியாக இந்த நாள் லாபகரமா இருக்கும். தொழிலில் முன்னேற்றம் அடைய வாய்ப்புள்ளது. காதல் வாழ்க்கையில மகிழ்ச்சி நிலவும். விநாயகப் பெருமான் வழிபாடு வெற்றி தரும். மேஷராசி கிருத்திகை நட்சத்திரம். இன்று நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயல்பட வேண்டும். வாகனங்களில் பயணம் செய்யும் போது கவனமா இருக்க வேண்டும். உடல் நலனில் கவனம் செலுத்துவது மிகவும் முக்கியம். ரிஷபராசி அன்பர்களே, எதிலும் தயக்கமின்றி ஈடுபடலாம். தொழில் மற்றும் உத்தியோகத்தில் மாற்றங்கள் ஏற்படலாம். புதிய முயற்சிகளில் வெற்றி பெறலாம். ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரம். இன்று செலவை குறைத்து சேமிக்க வேண்டும். உடல் நலன்ல அக்கறை காட்ட வேண்டும். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரம். இன்று நீங்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபடலாம். மாணவர்கள் கல்வியில கவனம் செலுத்த வேண்டும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். ரிஷபராசி மிருகசீரிடம் நட்சத்திரம். வேலை மற்றும் குடும்ப வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படும். நிதி நிலைமை மேம்படும். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். மிதுன ராசி அன்பர்கள், எதையும் செய்து முடிக்கும் சாமர்த்தியம் உண்டாகும். குடும்பத்தில் முன்னேற்றம் மற்றும் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். பண விரயம் மற்றும் காரிய தடை ஏற்படலாம். முருகப்பெருமானை வழிபடுவது நல்லது. மிதுன ராசி மிருகசீரிடம் நட்சத்திரம். விநாயகப் பெருமானை வழிபடுவது மிகவும் சிறந்தது. தொழில் முன்னேற்றம் ஏற்படலாம். நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றி பெறும். ஓம் கம் கணபதயே நமஹா என்ற மந்திரத்தை சொல்லி வர எல்லா நன்மையும் உண்டாகும். மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம். முக்கிய வேலைகளை முடிக்க இது ஒரு நல்ல நேரம். பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். உங்களது வேலையை நீங்களே செய்வது நல்லது. மிதுன ராசி புனர்பூச நட்சத்திரம். தொழில் மற்றும் குடும்ப வாழ்க்கையில் முன்னேற்றம் காணலாம். பண வரவு அதிகரிக்கும். உறவினர்களுடன் ஒற்றுமை கூடும். முருகப்பெருமானை வழிபடுவது நல்லது. கடகராசி என்பர்களே, நினைத்த காரியம் நிறைவேறும். தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் மறையும். மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் உண்டாகும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். கடகராசி புனர்பூச நட்சத்திரம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். குடும்பத்தில் அமைதி நிலவும். புத்திசாலித்தனமா முடிவுகள் எடுப்பீங்க. நவக்கிரக வழிபாடு நன்மை தரும். கடகராசி பூசம் நட்சத்திரம். இந்த நாள் நல்ல பலன்களை தரக்கூடும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணலாம். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும். கடகராசி ஆயில்யம் நட்சத்திரம். இந்த நாள் கவனமா இருக்க வேண்டிய நாள். உடல் நிலையில சிறு சிறு உபாதைகள் வரக்கும். பண விஷயங்கள்ல கவனமா இருக்க வேண்டும். மற்றவர்களுடன் பேசும்போது நிதானமா பேச வேண்டும். சிம்ம ராசி அன்பர்களே, குடும்பத்தில் நெருக்கடி இருக்கும். பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையில கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். நண்பர்களிடையே பிரச்சனை வரக்கூடும். சிம்மராசி மகம் நட்சத்திரம். நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றிகரமாக முடியும். உங்கள் பேச்சில் கவனம் செலுத்துவது நல்லது. பயணங்களால் ஆதாயம் உண்டாகும். சூரிய நமஸ்காரம் செய்து வர நன்மை உண்டாகும். சிம்மராசி பூரம் நட்சத்திரம். உறவினர்களுடன் கருத்து வேறுபாடுகள் வரலாம். கடின உழைப்பிற்கு பிறகு வெற்றி கிடைக்கும். தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கும். பசுவிற்கு அகத்திக்கீரை கொடுப்பது நன்மை தரும். சிம்மராசி உத்திரம் நட்சத்திரம். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும்.
புத்திசாலித்துடன் செயல்பட்டு பிரச்சனைகளை தீர்ப்பீர்கள். பழைய நண்பர்கள் மற்றும் உறவினருடன் இணக்கமாக இருப்பீர்கள். முருகப்பெருமானை வழிபடுவது நல்லது. கன்னி ராசி அன்பர்களே, சுயதொழில் செய்பவர்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும். சகோதர சகோதரிகளின் ஒத்துழைப்பு இருக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். புதிய பொறுப்புகள் தேடி வரும். எதிரிகளின் தொல்லை நீங்கும். கன்னி ராசி உத்தரம் நட்சத்திரம். அலுவலகத்தில் பாராட்டுகளை பெறுவீர்கள். குடும்பத்தில் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். கடின உழைப்புக்கான அங்கீகாரம் கிடைக்கும். உங்களின் செயல்களில் இருந்த மந்த நிலை மாறி சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. கன்னி ராசி அஸ்தம் நட்சத்திரம். கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும். வேலை மற்றும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். இன்று புதிய முயற்சிகளை தொடங்கலாம். கன்னி ராசி சித்திரை நட்சத்திரம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கடின உழைப்புக்கான அங்கீகாரம் கிடைக்கும். புதிய வாய்ப்புகள் வரக்கூடும். பழைய கடன்கள் அடைபட வாய்ப்பு உள்ளது. துலாம் ராசி என்பர்களே, நிதானமாக செயல்பட்டு காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். நெருக்கடிகள் விலகும். குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். வரவை விட செலவு அதிகமாக இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்க வேண்டும். துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம். தொழில் வேலையில கவனமாக இருக்க வேண்டும். மாணவர்கள் கல்வியில சற்று கவனம் செலுத்த வேண்டும். எந்த ஒரு செயலையும் நிதானமாக கவனமாக செய்ய வேண்டும். துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம். வெளியூரிலிருந்து நல்ல செய்தி வரலாம். சகோதரர்களிடம் எதிர்பார்த்த காரியம் இழுபறிக்கு பிறகு முடியும். விரய செலவுகள் ஏற்படலாம். தொழிலில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். துலாம் ராசி விசாகம் நட்சத்திரம். சகோதரர்களிடம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும். தொழிலில் எதிர்பார்த்த பலன் கிடைக்க சற்று தாமதமாகும். செலவுகள் அதிகரிக்கும். சுப செலவுகளாக மாற்றுவது நல்லது. விருச்சிக ராசி என்பர்களே, வருமானம் அதிகரிக்கும். புதிய முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். கடன் பிரச்சனை தீரும். வம்பு வழக்குகள் சாதகமாக முடியும். விருச்சிக ராசி விசாகம் நட்சத்திரம். இந்த நாள் கலவையான பலன்களை தரும். நிதி ரீதியா சில ஏற்றத்தாழ்வுகள் வரலாம். வேலை சம்பந்தமா சில பிரச்சனைகள் வரலாம். முருகப்பெருமானை வழிபடுவது நல்லது. விருச்சிக ராசி அனுஷம் நட்சத்திரம். பொறுமையுடனும் நிதானத்துடனும் செயல்படுவது நல்லது. புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. குடும்பத்தில் அமைதியை கடைபிடிப்பது நல்லது. உடல் நலனில் அக்கறை காட்ட வேண்டும். விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரம். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். முருகப்பெருமானை வழிபடுவது நல்லது. பயணங்களில் கவனமாக இருக்க வேண்டும். தனுசு ராசி என்பர்களே, வேலையில் இருந்த நெருக்கடி நீங்கும். எடுத்த காரியங்களில் எல்லாம் வெற்றி உண்டாகும். அலுவலகத்தில் பணியாளர்களுக்கு உயரதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். இரண்டாவது திருமணத்திற்கு முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல வரன் தேடி வரும். தனுசு ராசி மூலம் நட்சத்திரம். தொழில் மற்றும் வியாபாரத்தில் நிதானம் தேவை. புதிய முயற்சிகளில் சாதகமான பலன்கள் கிடைக்கும். குடும்பம் மற்றும் காதல் உறவுகளில் கவனமாக இருக்க வேண்டும். தட்சணாமூர்த்திக்கு அர்ச்சனை செய்வது நன்மை தரும். தனுசு ராசி பூராடம் நட்சத்திரம். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும். புதிய முதலீடுகள் லாபகரமாக அமையும். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். புதிய வாய்ப்புகள் வீட்டு கதவை தட்டும். தனுசு ராசி உத்திராடம் நட்சத்திரம். புதிய முயற்சிகளில் நன்கு யோசித்து செயல்படுவது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் வரலாம். குடும்ப உறுப்பினருடன் அனுசரித்து செல்வது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். மகர ராசி என்பர்களே, வியாபாரிகளுக்கு முன்னேற்றம் உண்டாகும். மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றி பெறும். ஒரு சிலருக்கு புதிய வேலை கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். மகர ராசி உத்திராட நட்சத்திரம். இந்த நாளில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றி அடையும். புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அமைதியும் நிலவும். மகர ராசி திருவோண நட்சத்திரம். இந்த நாளில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றி அடையும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும். மகர ராசி அவிட்டம் நட்சத்திரம். காதல் வாழ்க்கையில் மகிழ்ச்சியான அனுபவங்கள் கிடைக்கும். திடீர் செலவுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. அங்காள பரமேஸ்வரியை வழிபடுவது நன்மை தரும். கும்பராசி என்பர்களே, மனதில் ஒருவித குழப்பம் ஏற்படலாம். அன்றாட பணிகளில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. தொழில் ரீதியாக சில சவால்களை சந்திக்க நேரிடலாம். தாய் வழி உறவினர்களுக்காக செலவு செய்ய நேரிடலாம். கும்பராசி அவிட்டம் நட்சத்திரம். கடினமாக உழைக்க வேண்டி வரும். புதிய முயற்சிகளில் சவால்களை சந்திக்க நேரிடும். உடல் நலத்தில் கவனம் செலுத்த வேண்டும். ஐயப்பன் வழிபாடு குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். கும்பராசி சதயம் நட்சத்திரம். தொழிலில் அதிக கவனம் செலுத்த வேண்டி வரும். குடும்பத்தில் அமைதி நிலவும். உங்களது செயல்களில் பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்பட வேண்டும். முருகப்பெருமான் வழிபாடு வாழ்வை வளமாக்கும். கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம். கணவன் மனைவிக்கிடையே வீண் விவாதங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. தாய் வழி உறவுகளுக்காக செலவு செய்ய நேரிடலாம். மனதில் குழப்பங்கள் ஏற்படலாம். லக்ஷ்மி ஹயக்ரீவர் வழிபாடு நன்மை அளிக்கும். மீன ராசி என்பர்களே, எதிரிகளின் தொல்லை இருக்கும். அரசியல்வாதிகள் நிதானமாக செயல்பட வேண்டிய நாள். எந்த பிரச்சனையா இருந்தாலும் எளிதில் சமாளிக்கும் பக்குவம் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் கவனமா இருக்க வேண்டும். மீன ராசி புரட்டாதி நட்சத்திரம். உங்கள் உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும்.
நிதி ஆதாயம் கிடைக்கும். சிலருக்கு புகழ் மற்றும் பாராட்டுக்கள் தாமதமாக கிடைக்கலாம். குரு பகவான் வழிபாடு நன்மை அளிக்கும். மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரம். தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய முயற்சிகளில் சாதகமான பலன்களை பெறுவீங்க. சில சவால்களையும் சந்திக்க நேரிடலாம். தட்சிணாமூர்த்தி வழிபாடு சாதகமான பலனை தரும். மீன ராசி ரேவதி நட்சத்திரம். உங்கள் செயல்களில் வெற்றி பெற அதிக வாய்ப்புகள் உள்ளன. தொழில் மற்றும் குடும்ப வாழ்வில் சிறு சிறு பிரச்சனைகள் வரலாம். உடல் நலனில் அக்கறை காட்ட வேண்டும். சிவபெருமான் வழிபாடு வாழ்வை வசந்தமாக்கும். இன்றைய தினத்தில் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற சிறப்பு நன்னாளை கொண்டாடும் நேயர்களுக்கு ஜோதி தொலைக்காட்சியின் சார்பில் இனிய நல்வாழ்த்துக்கள். இன்றைய நாளில் நீங்கள் செல்லுமிடமெல்லாம் வெல்லும் ஆற்றலை இறைவன் அருளட்டும்.